அதுகளெல்லாம் வாசிக்க முடியாது. நிக்கதேமு குறித்து வேதம் சொல்லுது. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அவன் ராத்திரியில் அவன் ஒரு போதகனாக இருந்ததுனால மற்ற யூதர்களுக்கு தெரியாமல் என்ன செய்கிறான், இயேசுடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனாண்டு இயேசுடத்தில் விசாரிக்கிறவனாக இருந்தான். ஆனால் இன்னொரு இடத்துல யோவான் 7:50 வாட்சிங்கண்டா இயேசுவுக்காக ஒரு இடத்துல அவன் பேசுகிறவனாக இருந்தான். ஆனால் இங்கே என்ன செய்கிறான், இங்கே துணிஞ்சு வருகிறான் பாருங்க. முதல் ரகசியமாக ராத்திரியில் வந்தவன் ஒரு இடத்துல இயேசுவுக்காக பேசினவன் யோவான் 7:50 இருக்கிறது. இங்கே வந்து பப்ளிக்காக வருகிறான். அதான் நான் சொன்னேன், பப்ளிக்கில் இருந்தவர்களெல்லாம் என்ன செய்துவிட்டார்கள், எல்லாரும் மறைந்து போனார்கள், ரகசியமாக போயிட்டாங்க. ரகசியமாக இருந்தவர்கள் பப்ளிக்கில் வந்துட்டாங்க. எப்படி சூழ்நிலைகள் மாறும், எப்படி கர்த்தர் காரியங்களை மாற்றுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தன்னுடைய சித்தத்தை திட்டத்தை தேவன் என்ன செய்வார், யாரை கொண்டாகிலும் அவர் செய்வார். அதனால் அவர் சொல்கிறார், நீங்கள் துதிக்காவிட்டால் கல்லுகள் எழுந்து துதிக்கும், நீங்கள் துதிக்காவிட்டால் தேவன் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்வார். அப்படினாலே இயேசுவை அந்த யூதர்களுடைய முறைமையின்படி அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். ஒரு புதிய கல்லறையில் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். இது இன்னும் ஒன்று காரியம், அடக்கம் பண்ணப்படுவதற்கு இன்னொரு காரியம், அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பாருங்கள், எல்லாவற்றையும் தேவன் திட்டவட்டமாக காரியங்களை அங்கே செய்திருந்ததை நாங்கள் பார்க்குறோம். அப்படியான இயேசுடைய சரீரம் நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக அடக்கம் பண்ணப்பட வேணுமாண்டா பாருங்கள். ஒரு மனிதன் மரித்த பிறகு அந்த மனிதனுக்கு கொடுக்குற மரியாதையும் கனமும் எங்கே இருக்கும் சொல்லுங்கள், அந்த அடக்க ஆராதனையில் தான் இருக்கும். அவன் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்தான், எல்லா நன்மை தீமையும் அந்த அடக்க ஆராதனையில் தான் அங்கே இருக்கிறது. எத்தனையோ யுத்தங்களில் பல மனிதர்கள் மரித்து அவருடைய சரீரங்கள் அல்லது பிரேதங்கள் வந்து ரோட்டில் இருந்து கழுகுகள் தின்றிருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் அப்படியே காணாமல் போக்கப்பட்டிருக்கிறாங்க. அடக்க ஆராதனையே செய்யாத அளவுக்கு சிதைந்து போன எத்தனையோ யுத்தங்களில் எல்லாம் இருந்தபோது ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுகிறது ஒரு பெரிய காரியம். கனடாவில் கூட ஒரு போலீஸில் இருந்த ஒரு தமிழ் இலங்கையை சேர்ந்த ஒரு மனிதனோடு ஒரு வாலிபன் கனடாவில் நேற்று முந்தினால் அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஊழோ ஜனங்கள் அங்கே உடைய போலீஸுடைய மரியாதை எல்லாத்தோடைய, அதுபோல் ஒரு இராணுவத்திலேருந்து ஒருவர் மரித்தால் அவரையும் என்ன செய்வார்கள், இராணுவ மரியாதையோடு கூட எல்லாம் செய்வார்கள். இந்த ஈராக் யுத்தத்தில் இந்தியாவை சேர்ந்த ஒரு அமெரிக்க இராணுவத்தில் இருந்த தமிழ் ஒரு சகோதரர் மரித்திருந்தார். அவரை அமெரிக்காவோட இராணுவ மரியாதையோடு கூட அடக்கம் பண்ணினார். இதெல்லாம் ஒரு மரியாதையும் கனத்தையும் குறிக்கிறது. அது அப்படினால இயேசு அடக்கம் பண்ணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் காரியங்களை செய்வோம். அதை விட இன்னொரு முக்கியமான காரியம், நான் இன்னொரு முக்கியமான செய்திக்காக இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். இயேசு உண்மையாகவே அடக்கம் பண்ணப்பட்டால் தான் அவரை என்ன செய்ய முடியும், உயிர்